அத்வானி வாஜ்பாயும் சோனியா கிட்ட தோத்த இடத்துல அந்த சோனியாவை வீழ்த்தி இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றினது தானே மோடி. அப்போ அவர் ஒரு ஆன்டி காங்கிரஸ் இந்திரா காந்தி சாஸ்திரியை கூட அங்கே விமர்சனம் பண்ணல. இந்திரா காந்தியை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு படக்குழுவை வரவேற்கல என்ன தப்பு இருக்குது? வெளிப்படையா சொல்றேன், மோடிக்கு காங்கிரஸ் தான் எதிரி. அதுவும் காங்கிரஸ் கூட இல்ல, சசி தரூர் கூட இல்ல, சச்சின் பைலட் கூட இல்ல, ராகுல் காந்தி தான் எதிரி. அண்ணாமலை வாழ்த்து சொல்றாரு பராசக்தி படத்துக்கு. இப்போ பராசக்தி படக்குழு போய் அங்க கலந்துக்கிறாங்க. என்ன நடக்குது அரசியல் களத்துல? ரெட் ஜெயிண்ட் தயாரிச்ச ஒரு நிறுவனம் போயிட்டு அங்க கலந்துக்கிறாங்கன்றப்போ பாஜகவும் திமுகவும் ஒரே இடத்துல நிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? விஜய் ஒரு 10-15 சீட்டு வாங்கிக்கிட்டு காங்கிரஸை கலத்தி விடுங்கன்னா ஸ்டாலின் ஏன் காங்கிரஸை கலத்தி விட மாட்டாரு? தெருவில் விட்டுருவாருல்ல எல்லாத்தையும். ரங்கராஜ் பாண்டியெல்லாம் தொழில் வியாபாரம் தப்பு தப்பா பேசுவாப்புல, பொய்யா பேசுறாப்புல. நிரூபிச்ச சீமானுக்கும் களத்துக்கே வராத விஜய்க்கு வித்தியாசம் தெரியாம அட்டுத்தலமா பூலரியா முட்டாள்தனமா ரங்கராஜ் பாண்டிய பேசிட்டு இருப்பாப்புல. அப்போ மோடி மீண்டும் 29 பிரைம் வரக்கூடாதுங்கிற ஒரு இன்டர்நேஷனல் சதியோட ஒரு உருவம் தான் இந்துக்கள் ரசிகர்கள் மத்தியில் அபிமானம் கொண்ட ஜோசப் விஜய் வச்சு அவங்க விளையாடுறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், இன்னைக்கு மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களுடைய வீட்டில் நடந்த பொங்கல் விழாவில் பராசக்தி குழுவினர் கும்பலாக போயிட்டு கலந்துக்கிட்டாங்க அப்படின்றப்போ அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? இந்திரா காந்திக்கு எதிராக, காங்கிரஸுக்கு எதிராக அந்த ஆன்டி காங்கிரஸ் பண்ணுது அந்த அந்த படம். ஆன்டி காங்கிரஸ் பண்ணுறவங்கள மோடி வரவேற்க தானே செய்வார். காங்கிரஸுக்கு எதிரிங்கிறத விட இந்திரா காந்தி குடும்பம் ஜன்பாத்துக்கு எதிரி, சோனியா காந்திக்கு எதிரி, ராகுலுக்கு எதிரின்னு தானே தன்னோட அரசியலை மோடி பண்றாரு. அத்வானி வாஜ்பாயும் சோனியா கிட்ட தோத்த இடத்துல அந்த சோனியாவை வீழ்த்தி இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றினது தானே மோடி. அப்போ அவர் ஒரு ஆன்டி காங்கிரஸ் இந்திரா காந்தி சாஸ்திரியை கூட அங்கே விமர்சனம் பண்ணல. இந்திரா காந்தியை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு படக்குழுவை வரவேற்கல என்ன தப்பு இருக்குது? அவருக்கு எதிரி ராகுல் காந்திக்கு பாட்டியை விமர்சிக்கக்கூடிய ஒரு படத்தை அவர் வரவேற்கிறது இயல்பானது, நியாயமானது, சரியானது. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆடிட்டர் ஐயா குருமூர்த்தி மதிப்புக்கும் மரியாதைக்கு உள்ள ஒரு சத்திரியன் தான் அவர் சொல்லுவேன். மோடியை பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணவர், எமர்ஜென்சி எதிர்த்தவர், ராகுல் காந்தி போபஸ்டர் அம்பலப்படுத்தினவர். ஐயா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்டி ஸ்டாலின் வன்மமெல்லாம் மோடிக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? காங்கிரஸ் தான் அவருக்கு எதிரி. நீங்கள் அதில் தான் என்கிட்ட தோத்தீங்க 2021. மீண்டும் அதே பாதையில் போனால் உங்கள் கருத்து மோடிட்ட எடுபடாதியான்னு நான் அதானே சொல்கிறேன். இப்போ காங்கிரஸ் படக்குழு திமுக சென்றிக்கான ஆட்களுக்கு இருந்தாலும் கூட மோடி அதை பற்றி கவலைப்படாமல் பார்க்குறாரு. இதில் நான் சொல்கிறது சரிதாங்கிறத சுப்பிரமணிய சாமி புரியணும், இல்லை கணேசன்ஜி இறந்து போயிட்டார், அவரை விட்டுருங்க. ஹெச் ராஜா புரியணும், பொன்னார் புரியணும், தமிழிசை புரியணும், நயினார் புரியணும். நான் வெளிப்படையாக தானுங்க சொல்லிட்டு இருக்கிறேன், நான் ஓப்பனாக தானுங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் மோடிக்காக இருக்கிறேன், மோடி நன்மை எதுவோ அதை செய்வாருங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் பதவிக்காக எதிர்பார்த்து எவருக்கும் பம்மி போய் என் கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. மீண்டும் சொல்கிறேன், வெளிப்படையா சொல்றேன், மோடிக்கு காங்கிரஸ் தான் எதிரி. அதுவும் காங்கிரஸ் கூட இல்ல, சசி தரூர் கூட இல்ல, சச்சின் பைலட் கூட இல்ல, ராகுல் காந்தி தான் எதிரி. ஐடென்டிஃபை தி எனிமி அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஜன்பாத்தும் அந்த குடும்பம் தான் எதிரி. ஸ்டாலின் காங்கிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸ்ல இருக்கனால தான் மோடிக்கு எதிரி. இது துக்ளக்கில் எழுதினாலே ஐயா குருமூர்த்திக்கு நாணயமும் நேர்மையும் வெளிப்படும். நான் வெளிப்படையாக தான் சொல்றேன். ஓகே சார், அண்ணாமலை வாழ்த்து சொல்றாரு பராசக்தி படத்துக்கு. இப்போ பராசக்தி படக்குழு போய் அங்க கலந்துக்கிறாங்க. என்ன நடக்குது அரசியல் களத்துல? ரெட் ஜெயிண்ட் தயாரிச்ச ஒரு நிறுவனம் போயிட்டு அங்க கலந்துக்கிறாங்கன்றப்போ பாஜகவும் திமுகவும் ஒரே இடத்துல நிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? பாஜக அவங்க அரசியலை பண்றாங்க, திமுக அவங்க அரசியலை பண்றாங்க. அதுல எந்த தப்புமே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியலை பண்றாங்க. பாஜகவுக்கு எதிரி காங்கிரஸ் ராகுல் தான், திமுகவுக்கு எதிரி எடப்பாடி தான். இதுதான் உண்மை நிலைமை. இப்போ விஜய் ஒரு 10-15 சீட்டு வாங்கிக்கிட்டு காங்கிரஸை கலத்தி விடுங்கன்னா ஸ்டாலின் ஏன் காங்கிரஸை கலத்தி விட மாட்டார்? தெருவில் விட்டுருவாருல்ல எல்லாத்தையும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஸோ அவங்க எதிரிங்கிறது எடப்பாடி தான், இவங்க எதிரிங்கிறது ராகுல் காந்தி தான். இங்க 4 பேருக்கு திமுக எதிர்ப்பா இருக்கும். ரங்கராஜ் பாண்டியெல்லாம் தொழில் வியாபாரம் தப்பு தப்பா பேசுவாப்புல, பொய்யா பேசுறாப்புல தம்பி தான். ஆனா நிரூபிச்ச சீமானுக்கும் களத்துக்கே வராத விஜய்க்கு வித்தியாசம் தெரியாம அட்டுத்தலமா பூலரியா முட்டாள்தனமா ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருப்பாப்புல. மோடிக்கு அதுக்கு என்ன? நீ ரங்கராஜ் பாண்டே அரிப்ப சொல்லியதுக்கு சசிகலா வந்துட்டாங்க. எரும சசிகலா தான். அதே ஜெயலலிதா இடத்துல சசிகலா உண்டு. நம்ம திராவிட இயக்க எழுத்தாளர் முத்துக்குமார் உண்டு. திரும்ப இவங்களை சொல்றோம்னா திருந்தணும். இவங்க தான் சொல்றேன், புரியணும் உண்மைங்கிறக்காக சொல்றேன். இப்போ நான் சொன்னேன்,
கவர்னர் வரமாட்டார், பதவியேற்புலாம் நடக்காதுன்னு. அதே தினத்தந்தி தொலைக்காட்சியில தெளிவா சொன்னேன். ஹிண்டு ராம், சந்தாலியா, தினத்தந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் எல்லாம் பூச்செண்டோட சசிகலா அம்மையாரை பார்க்கும்போது தாண்டிங்க நாடார் தொண்டன், இந்துக்களின் தந்தை ஐயா தாண்டிங்க நாடார் தொண்டன் உண்மையா நேர்மையா என் கருத்தை அன்னைக்கு எடுத்து வச்சேன். கவர்னர் வரமாட்டாரு, பதவியேற்பு நடக்காதுன்னு. ஏன்னா நீங்க ராகுல் காந்தியை முன்னிறுத்தீங்க. நீங்க ராகுல் காந்திக்கு பார்கெனிங் கொடுக்குறீங்க. நீங்க 71, 77, 80, 84 இந்திரா காந்தி குடும்பம் தான் அங்கே ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறீங்க. ஓட்டை படகு பாஜக அதில் ஏறிட்டாரு ஜெயலலிதான்னு 2004 வாஜ்பாய் தோல்வியை நீங்க கிண்டல் அடிக்கிறீங்க. நீங்க யூபியில் முலாயம் சிங் யாதவையும் கன்ஷிராமையும் சேர்த்து வச்சு பாஜகவை தோக்கடிச்சு காட்டுறீங்க. நீங்க இந்திரா காந்தி குடும்ப விசுவாசிகள் 71 ஆண்டி காமராஜ் அந்த இதுல நீங்க முள்ளிவாய்க்கால் மட்டும் 2 பிரைம் மினிஸ்டர், அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர், ஹைஸ்தா பிரைம் மினிஸ்டர், பிராமின் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் காமராஜ். அவர் படத்தை நீங்க தமிழன் படத்தை வைக்கல. அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்திரா காந்தி குடும்ப விசுவாசம். ராகுல் காந்தியை முன்னிறுத்தி மோடி கிட்ட போர் பாலிடிக்ஸ் பண்றது விடமாட்டாரு மோடின்னு சொன்னேன். ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு அது நடந்தது. விடுதலை இல்லை. சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எறியும்போதுன்னா மோடிக்கு எதிரி ராகுல் காந்தி தான் நான் சொன்னேன். அதுதான் உண்மை. அன்னைக்கு அதுதான் நடக்குது. நான் சொன்ன அரசியல் தான் நடக்குது. ஏன் ஜனவரி 8ஆம் தேதி நியூஸ் 18 தொலைக்காட்சியில் எடுத்து பாருங்க. என் சகோதரன் நயனார் நாகேந்திரன், என் சகோதரர் நயனார் நாகேந்திரன் எனக்கு எதிராக ஒரு மரவருங்கனால நாடாருக்கு பிடிக்கலன்னு பிஎம்ஓல மெயிலா போட்டு தள்ளுறானுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. என் சகோதரர் தகுதியானவர். அவர் அண்ணாமலை நீக்கத்தை தான் நம்ம எதிர்த்தமே தவிர மற்றபடி போட்டதில் என் சகோதரர் நயனார் போட்டதில் எந்த இதுவும் கிடையாது. மனப்பூர்வமாக அது சரியான தேர்வுன்னு தான் நான் சொல்கிறேன். அவரும் தலைவராக கூட்டணியை காப்பாற்ற தான் போயிட்டு இருக்காரு. சகோதரி டாக்டர் தமிழிசை அம்மையார் இவங்க 2 பேர் கருத்தையே மீறி என் கருத்து சொல்கிறேன். விஜய்க்கு உள்ள ட்ரீட்மெண்ட் சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட்டாக போகுது. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோடிக்கு மேலே மன்மமாக இருக்காரு. ஒரு இன்டர்நேஷனல் சதி இதில் இருக்குது, ஒரு மதமாற்ற கோஷ்டி இதுக்குள்ளே இருக்குது, ஒரு அர்பன் நக்சல்ஸ் இதில் இருக்கிறாங்க, ஒரு லயலா குரூப் இதுக்குள்ளே இருக்குது. மோடிக்கு எதிரான வன்மத்தில் 2024 அவங்க கேண்டிடேட் போடலை. கேண்டிடேட் போட்டிருந்தா ஒரு சில இடங்கள் மோடிக்கு கிடைச்சிருக்கலாம், அல்லது ராகுலுக்கு அடி வாங்கியிருக்காங்கனால அது ராகுலுக்கு சப்போர்ட்டாக தான், இன்டைரக்டாக ராகுலுக்கு ஆட்களாக தான் இவங்க நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ராகுலுக்கு பார்கெனிங்கை ஏற்றி விட்டுட்டாங்க ஸ்டாலின் கிட்ட. அப்போ மோடிக்கு காங்கிரஸ் பார்கெனிங்க ஏறக்கூடாது. அப்போ சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைவ. ஒன்னையே அடிச்சு தவிர்த்துட்டோம்னா காங்கிரஸ் எவனை காட்டி பார்கெயின் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு சசிகலா ட்ரீட்மெண்ட் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் சசிகலா சிஎம்மாக கண்டிப்பாக பண்ண விட்டுட்டாங்கன்னு வைங்க, இன்னைக்கும் அவங்க தாங்க சிஎம்மாக இருப்பாங்க. மிகப்பெரிய நெட்வொர்க்குங்க. என் நடராஜன்லாம் பெரிய ஆளுங்க, சாதாரண ஆள் இல்லைங்க. அப்போ காங்கிரஸுக்குன்னு 20 எம்பி சீட்டு தமிழ்நாட்டில் இருக்கும். சசிகலாவும் போட்டி போட்டு 20,000 பாங்க, ஸ்டாலின் போட்டி போட்டு நான் 20,000 பாரு. அப்போ எங்க நின்னாலும் அவங்க ஜெயித்து 20 எம்பி வச்சிருப்பாங்க. இப்போ விஜய் அடிச்சு தகர்க்கலன்னா 2029 கேரளாவில் பிரச்சாரம் பண்ணுவார் ராகுலுக்கு, தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுவார், கர்நாடகாவில் பண்ணுவார். அப்போ மோடி மீண்டும் 29 பிரைம் மினிஸ்டர் வரக்கூடாதுங்கிற ஒரு இன்டர்நேஷனல் சதியோட ஒரு உருவம் தான் இந்துக்கள் ரசிகர்கள் மத்தியில் அபிமானம் கொண்ட ஜோசப் விஜயை வச்சு அவங்க விளையாடுறாங்க. ஓகே சார், நம்ம இவ்வளவு இன்டெப்தா பார்க்க வேண்டியது இருக்குங்களா சார்? விஜயை நம்ம இப்படி பார்க்க வேண்டியது இவ்வளவு இன்டெப்தா பார்த்தனால தான் மோடி எத்தனை பேரை மிதிச்சு சவிட்டி ஏறி நின்றுட்டு இருக்கிறான். ஒரு நீச்சின்னு இழிவானவன் விமர்சிக்கப்பட்டவங்க, நான் பூணூல் அணிஞ்ச இந்துன்னு ராகுல் காந்தி என்ன இவனை பெரிய உயர்ந்த இந்தா, மற்றவங்களை இழிவான இந்தா, கோபம் வருது. சரியா, மணிசங்கரையர் மோடியை நீச்சுங்கிறதுக்கு எச்சி பையன், பிரியங்கா காந்தியை நீச்சுனுங்க பாட்டி பெரியதா இருக்கலாம், எச்சித்தனமா பேசாதன்னு சொன்னேன். இத்தனை பேரை மீறி எடுத்து வந்திருக்கான்னா ஒவ்வொன்றையும் மைக்ரோவா அவனுக்குன்னு ஒரு விசுவாச கூட்டம் இருந்து ஒர்க் பண்றதுனால தான் இது நடக்குது. பாரத் பதக்ஜி மோடிக்கு லாயலிஸ்ட், பிராமின், ஒரு கிரேட் சோல், நோபல் கேரக்டர் கொண்ட ஒரு முழுக்க மோடி லாயலிஸ்ட். அப்போ ஜெயலலிதா போனா மோடி அவ்வளவுதான். அப்போ சொன்னது தான், துர்சாமிஜி யூ டோன்ட் வரி, மோடி நோ ஹவு டு லீட், ஹவு டு டீல் டேஷ் லைக் மம்தாஜி, மாயாஜி, மம்தாஜின்னு சொன்னாப்புல. இல்லை நீ சொல்லிட்டியா மோடிட்டேன்னு. ரவீந்த் துரசாமிஜிக்கு சஜஷன் இதுன்னு நான் சொல்லிட்டேன், நீ தைரியமா இரு, ஜெயலலிதா ஒன்றும் மோடி ஏமாத்திர முடியாதுன்னாப்புல. சென்னமணி வித்யாசராவுங்கிற ஒரு விலமா சத்திரியாவை கவர்னராக போட்டு, விலை போகாத கவர்னராக போட்டு, நீங்கள் ரோசியா மாதிரி விலைக்கு வாங்க முடியாத கவர்னராக போட்டு, பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா ஆப்சிக்யூஸா காலை விழாத குறையா வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்களா இல்லையா? இவர் மன்மோகன் சிங் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் கவர்னரை போட்டாங்கன்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு பாடத்தை படிச்சு கொடுத்தாரா இல்லையா? மோடியா லேடியான்னு கேட்டாருன்னு இன்னைக்கும் பெருமையா பேசுறீங்களே, அந்த ஜெயலலிதாவுக்கு மோடி ஷோட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா நடந்ததா இல்லையா? அப்புறம் சசிகலா அம்மையார் அவங்க
ஜெயலலிதாவோட ஸ்ட்ரெங்தனானவங்க தான், மன வலிமை கொண்டவங்க தான். ஒரு கேஸுக்காகலாம் பயந்து நிற்கல. குந்தவை நாச்சியாருன்னு இவர் நம்ம சகோதரர் நாஞ்சில் சம்பத் சொல்கிற மாதிரி அவங்க போல்டாக தான் நின்னாங்க, மனமெல்லாம் உடையலை, அவங்க ஸ்டெடியாக தான் அவங்க தான். அவங்களோட தவறு என்ன? ராகுல் காந்தியை கூட்டிகிட்டு வந்து மோடிக்கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ணது. சரிதானா? இப்போ இப்போ ஜோசப் விஜய்க்கு தவறு என்ன? இன்டர்நேஷனல் சதியோட மோடி 29 பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு ராகுல் காந்திக்காக நீங்கள் நிற்கிறது. அப்போ மோடி இதெல்லாம் முறியடிச்சாதான் 4வது முறை அவர் பிரைம் மினிஸ்டர் வர முடியும். ஓகே சார், அந்த பொங்கல் விழாவில் இந்த பராசக்தி படக்குழு கலந்துக்கிடுச்சு அப்படின்றத தாண்டி சிவகார்த்திகேயன் கலந்துக்கிட்டாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. தமிழ்நாடு அரசியலில் டிவிகே விசஸ் டிஎம்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் சமீப நாட்களாக பார்க்குறப்போ சிவகார்த்திகேயன் விசஸ் விஜய் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? சிவகார்த்திகேயன் வெர்சஸ் விஜய்ங்கிறது சிவகார்த்திகேயனுக்கு லாபம். சிவகார்த்திகேயன் வளரும் கலைஞர். நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள்னு திரையுலகத்தில் பலரும் வந்தாங்க. மக்கள் திலம் எம்ஜிஆர் ரசிகராட்டு பாக்கியராஜ் முதல்ல பண்ணார். அதுவும் பாக்கியராஜை நான் மதிக்கிறேன். எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட காலகட்டத்திலும் ஒருகை ஓசை படத்தில் ரெட்டலையை காட்டி நான் எம்ஜிஆர் ஆளுதான் நின்னார். சகோதரர் பாக்கியராஜுக்கு அந்த துணிச்சலுக்கு அதிகாரத்தில் அல்லது எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்ன பாக்கியராஜ் அன்னைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்போ விருதுநகர் காலேஜில் செந்தில்குமார் நாடார் காலேஜில் படிக்கும்போது விருதுநகர் சென்ட்ரல் தேட்டரில் பார்த்தேன். எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்திலே நான் எம்ஜிஆர் ரசிகன்னு வந்தார். எல்லா படத்துலையும் மக்கள் தலம் எம்ஜிஆரை பற்றி சீன் வைப்பார். எம்ஜிஆரே அவரை கலையுலக வாரிசுன்னு கூட அனௌன்ஸ் பண்ணார். எம்ஜிஆரை பற்றிய சீன் இல்லாத அவருக்கு படமே இருக்காது. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலே விசுவாசமாக இருந்து தன்னோட மார்க்கெட் வேல்யூக்கு எம்ஜிஆரை பயன்படுத்திக்கிட்டவர் பாக்கியராஜுங்கிறது 100க்கு 100 உண்மை. அடுத்தால ராமராஜன், அவரும் எம்ஜிஆர் ரசிகர் தான். எல்லா படத்துலையும் எம்ஜிஆர் இருக்கும், ஜெயலலிதாவும் இருக்கும். எம்ஜிஆருக்கு ஒரு பக்தராட்டு அவர் எல்லா படத்துலையும் நின்று எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லி அவர் மார்க்கெட்டிங் ரேஞ்சை பெரிய அளவுக்கு உயர்த்தினார். இன்னும் பிஎன்சியில் அந்த காலகட்டத்தில் ரஜினி தான் நம்பர் 1 என்றாலும் பிஎன்சியில் ரஜினி படத்துக்கு ஆடியன்ஸில் சவால் விடக்கூடிய அளவுக்கு பாட்டுக்கு நான் அடிமை போன்ற படங்கள்லாம் ஒரு சூழல் இருக்கக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆரை முன்னிறுத்தி கிராம பகுதிகளில் ராமராஜன் என்னார். அடுத்து சத்யராஜ், அவர் எம்ஜிஆர் ரசிகர்னு எம்ஜிஆர் கரலாக்கட்டை கொடுத்தாருன்னு வாத்தியார் வீட்டு பிள்ளை, ரிக்ஷா மாமா, எத்தனையோ படங்கள் எல்லாம் பண்ணி நின்னார் சத்யராஜ். ஆக்ஷன் ஹீரோக்களின் தந்தை எம்ஜிஆர் தாங்கிறத விஜயகாந்தே சொல்லியிருக்கிறார். எனவே விஜயகாந்த் கொஞ்சம் கலைஞர் சென்ட்ரிக்கா கொஞ்சம் ஜாஸ்தி போனாருங்கனால அதை தள்ளி வச்சுருவோம். எம்ஜிஆர் சென்ட்ரிக்கா பாக்கியராஜ், இவர் ராமராஜன், தென் சத்யராஜ் 3 பேரும் தெளிவாக நின்னாங்க. இன்னும் ஹீரோக்கள் இருந்திருப்பாங்க. அது எம்ஜிஆர் ரசிகர்கள், இதயக்கனி, விஜயன், அவங்க போன்றவங்க அதை லிஸ்ட் எடுத்து கொடுப்பாங்க. துரைக்கருணா லிஸ்ட் எடுத்து கொடுப்பாரு. சைத துரைசாமி அண்ணன் லிஸ்ட் எடுத்து கொடுப்பாரு. நான் அந்த 3 லிஸ்ட்டையும் சொல்கிறேன். அப்போ எம்ஜிஆருக்குன்னு வேல்யூ இருக்குது. அவர் ரசிகர்னு சொன்னால் ஒரு அந்தஸ்து இருக்குங்கிறத காட்டினவங்க இவங்க தான். அடுத்தால ரஜினிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அவர் ரசிகர்னு அந்தஸ்தை காட்டினது விஜய் தான். அண்ணாமலை தம்பினா ஆட வந்தான்னு விஜய் தான் ஃபர்ஸ்ட் ஆள். ரஜினியை வச்சு மார்க்கெட்டை ஏற்றிக்கிட்டார் கொஞ்சம். அடுத்து ராகவா லாரன்ஸ், அவர் ரஜினிகிட்ட ரொம்ப பற்றுதல் கொண்டவர். அதுக்கு பிறகு சிவகார்த்திகேயன், இப்போ கூட அவர் படையப்பா ரீ ரிலீஸுக்கு போய் நின்னார். ரஜினி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்காரு. அவருக்கு ரஜினி ஆசீர்வாதங்கள் இருக்குது. இன்னும் பல ஹீரோக்கள் இருப்பாங்க. நான் ஒரு 3 ஹீரோவை சொல்கிறேன். மார்க்கெட் ரேஞ்சில் உள்ள அங்கே 3 வரை சொல்கிறேன், இங்கே 3 வரை சொல்கிறேன். இப்படி விஜய ஹீரோவா சொல்லி, செட்டப் ஸ்டார் விஜய் ஹீரோவா சொல்லி ஒரு ஹீரோ வந்திருக்கானா சொல்லி இவ்வளோ வருஷத்தில்? விஸ்மி சகோதரரே ஆதாரம் தான் கொடுங்க, அனந்தன் சகோதரர்களே ஆதாரமாக தான் கொடுங்க, செய்யார் பால் சகோதரரே ஆதாரமாக கொடுங்க. நீங்கள் என் சகோதரர்கள் தான். நான் உங்களெல்லாம் குறை சொல்லலை, யாரையும் குறை சொல்லலை. எனக்கு எல்லா இடமும் பார்த்தா எல்லாம் நட்புரியதாக தான் பார்த்துக்கிடுவேன். பிஸ்மி மட்டும் நம்மளை பார்த்தா ஏதோ சரி, நானும் அவன் பிஸ்மியை என் நாட்டின் பிரஜை, என் சகோதரனாக தான் நான் பார்க்குறேன். அவர் எப்படி பார்க்குறது அவருக்கு விருப்பம். ஸோ யாராவது ஒரு எவிடன்ஸை சொல்லுங்கள், ஒரு எவிடன்ஸ் சொல்லுங்கள் சார். எம்ஜிஆருக்கு பெரிய வேல்யூ இருக்குது, அவரை சொன்னால் நமக்கு அந்த வேல்யூ நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பாக்கியராஜ், ராமராஜன், சத்யராஜ் எக்ஸாம்பிள் இருக்குது. படங்கள் தெரியும். இந்த பயில்வான் ரங்கநாட்ட கேட்டாலும் அந்த படங்கள் லிஸ்ட்டை சொல்லுவார். தமிழா பாண்டியன்ட்ட கேட்டாலும் அந்த படங்கள் லிஸ்ட்டு சொல்லுவார். சினிமா தொடர்பாக பேசக்கூடிய தனஞ்சயன் ப்ரொடியூசர் அவரு சொல்லுவார். யார் வேணாலும் சினிமா தொடர்பாக பேசக்கூடிய எல்லாருமே அதை சொல்லுவார். எவிடன்ஸோட கூடியது. அதே மாதிரி ரஜினிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அவரை ப்ரொஜெக்ட் பண்ணால் படத்துக்கு வசூலுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது, கொஞ்சம் கூட வசூலுன்னு. விஜய் எக்ஸாம்பிள் இருக்குது, சிவகார்த்தி எக்ஸாம்பிள் இருக்குது, ராகவா லாரன்ஸ் எக்ஸாம்பிள் இருக்குது. நான் நியாயத்தை உண்மையை
தரவுல தான் சொல்றேன். அவங்க மேல பற்றுதலும் இருக்கு, அதுல ஒரு அரசியல் சினிமா லாபமும் இருக்கு. விஜய ஹீரோவா சொல்லி ஒரு ஹீரோ வந்திருக்கானா, அப்ப விஜய்க்கு என்ன பெரிய வேல்யூ இருக்கு? விஜய்க்கு அந்த மாதிரி என்ன வேல்யூ இருக்கு? இது மனச்சாட்சியோட சொல்லுங்க, ஒத்துக்கிடுங்க. நீங்க இதை என்னத்துக்கு நீங்க தெட்டி திரிச்சு பேசுறீங்க? என்னத்துக்கு நீங்க பொய்யும் புரட்டும் சொல்றீங்க? அப்ப சிவகார்த்திகேயன் விஜயை சேலஞ்ச் பண்றது, அப்படி ஒரு பவர் இல்லாத விஜயை சேலஞ்ச் பண்றது சிவகார்த்திகேயனுக்கு லாபம். இன்னைக்கு இந்த படம் அமரனுக்கு அடுத்த வசூல்ல வந்துட்டு, அதுல எந்த சந்தேகம் இல்லை. இது அமரனை தாண்டுமாங்கிறது வர நாள்ல பிக்கப் ஆனா தாண்டிடும். இந்த பொங்கல் ஹாலிடேஸ் நல்லா இருக்கும், அதுக்கு மேல இந்த பரபரப்பு, இந்த கான்ட்ரவர்சி, இது ஒரு லிப்டை கொடுத்துட்டுன்னா அது தாண்டிடும். விஜய்க்கே மெர்சல் பிஜேபி எதுக்காருன்னு தானே மெர்சல் பைரவா ஜில்லா ரேஞ்சில் இருந்தவருக்கு ஏறிச்சு, அது ஏற ஆரம்பிச்சிடும். இப்ப வியூஸ் அதுல 2 நாள்ல விஜய் படம் எடுத்த வியூஸோட ஒரு நாள்ல சிவகார்த்திகேயன் படம் எடுத்துட்டா இல்லையா? அதே வேளையில தீவிர ரசிகர்கள் விஜய் அளவுக்கு சிவகார்த்திகேயனுக்கு இல்லை. அது என்னமாதான் வரணும். எல்லாத்துக்கும் பொதுவானவராக இருக்கார். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், தமிழ், மலையாளி, கன்னடம், திமுக, அண்ணா திமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாத்துக்கும் பொதுவானவராக இருக்கார். ஆனா சிவகார்த்திகேயன் விஜயை எதிர்த்ததுல வியூஸ் அதுல வந்துடுச்சா? அதுல ஒரு இடத்துல தட்டி தூக்கிட்டாரா இல்லையா? ஒரு ஆஸ்பெக்ட்ல விஜய சிவகார்த்திகேயன் தட்டி தூக்கிட்டாரா இல்லையா? உண்மைதானே? யூடியூப்ல எவிடன்ஸ் இருக்க. எப்படி தட்டி தூக்குறாரு? விஜய்க்கு பெரிய ரேஞ்ச், விஜய்க்கு ரேஞ்சுக்கு 60% சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் விஜயை சேலஞ்ச் பண்ணும்போது ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், சிவகார்த்திகேயனுக்குள்ள இன்ஹரன்ட் ஸ்ட்ரென்த், நாம் தமிழர் தம்பிகள், இப்படி அவருக்கு பெரிய ஒரு கூட்டம் வந்துடுது. இதுல இவருக்கு ஆட்கள் கூட இங்க வந்திருக்கலாம். யாரு? டெப்டி சீஃப் மினிஸ்டர் இவரு உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு திமுக அபிமானிகள் கூட அதுக்குள்ள வந்திருக்கலாம். இங்க எண்ணிக்கை தானே கணக்கு, எப்படி வருதுங்கிறது கணக்கு இல்லை. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பேஸ் இருக்குது, இவ்வளவு பேஸும் கூட வருது. இப்போ வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்கான்னா வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகர் இருப்பான், ஒரு அஜித் ரசிகர் இருப்பான், ஒருத்தர் சிவகார்த்திகேயன் ரசிகர் இருப்பான். நீ அவனை எதிராக திருப்பினா 4 பேர் ஆதரவா வருவான்ல. சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுல விஜய் எதிரியா பார்க்கல, அண்ணன்னு தான் சொல்றாரு. துப்பாக்கி கொடுத்ததுக்கு நன்றியும் தெரிவிக்கிறாரு. நானும் அந்த துப்பாக்கி கொடுத்ததுக்கு சகோதரர் விஜயை பாராட்டுறேன், மனசாரா பாராட்டுறேன். ஆனா முத சிவகார்த்திகேயன் வர்சஸ் விஜயை கொண்டு வந்தது ஆதன் மாதேசு கிட்ட நாம தான் கொண்டு வந்தோம். அது இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வர்சஸ் விஜய் வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு பெரிய லாபத்தையும் கொடுத்துட்டு. ஸோ சினிமாவில் இது லாபம் தான். இப்போ நீங்க சிவந்தம் பண்ண ஸ்ரீதர் படத்தை நம் நாடு சேலஞ்ச் பண்ணது நம் நாட்டுக்கு லாபம். கட்டபொம்மனுக்கு பிறகு பந்துலு படத்தை வேட்டைக்காரன் சேலஞ்ச் பண்ணது வேட்டைக்காரனுக்கு லாபம். தென் எஜமான் ரஜினி பெரிய ரேஞ்சில் இருந்த ரஜினி படத்தை ஏழை ஜாதி விஜயகாந்த் படம் சேலஞ்ச் பண்ணது விஜயகாந்துக்கு லாபம். அதே மாதிரி 7ஆம் அறிவு அதை வேலாயுதம் சேலஞ்ச் பண்ணலைன்னா 3வது வசூல் படம்னு விளம்பரம் கொடுத்தாங்க. வசூல் படமாட்டே 7ஆம் அறிவு போயிருக்கும். ஸோ அந்த சேலஞ்சுங்கிறது திரையுலகில் ஆரோக்கியமானது, பாராட்டத்தக்கது, போற்றதுக்குரியது. சிவகார்த்திகேயன் விஜயை சேலஞ்ச் பண்றது சிவகார்த்திகேயனுக்கு லாபம். அந்த லாபம் சிவகார்த்திகேயனுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ல கிடைச்சிருக்குது. நான் பெருமைப்படுறேன். அதற்கான விதையை தூவுனது நான்ங்கிறதுல நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு பராசக்தியின் வெற்றி, பராசக்தி வசூல் படமா அமரனுக்கு அடுத்துதான் போகுது. அமரனை இன்னும் பிடிக்கல, ஆனா பிடிக்கலாம் அமரனை. அப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. சிவகார்த்திகேயனுக்கு இது சினிமாவில் கெயின். இன்னும் சொல்ல போனா அடுத்து கொஞ்சம் காலங்கள் கடந்து ஜனநாயகம் வரும்னா அன்னைக்கு இன்னொரு சிவகார்த்திகேயன் படத்தை விட்டு சேலஞ்ச் பண்றதுக்கு பண்ணுனா அந்த படத்துக்கு 10 ரூபா கிடைக்கும்னா விஜய் படத்தை சேலஞ்ச் பண்ணா 15 ரூபா கிடைக்கும், 100 ரூபா கிடைக்கும்னா 150 ரூபா கிடைக்கும். அப்ப இந்த பப்ளிசிட்டி, இந்த இதெல்லாம் விஜய் படத்தை சேலஞ்ச் பண்ணது கிடைச்ச லாபம். ஸோ இது சினிமா ஸ்ட்ராட்டஜி, துட்டு, மனம், பணம், வியாபாரம். அந்த வியாபார யுக்தியில சிவகார்த்திகேயனுக்கு விஜயை சேலஞ்ச் பண்றது லாபம். அது மட்டும் இல்ல, சிவகார்த்திகேயன் இளங்கன்று, விஜய் கொலதெல்லிய வாழ. நீ எவ்வளவுதான் அடிச்சும் ஒன்றும் பண்ண முடியலையே. அவனை பிரைம் மினிஸ்டரே பார்த்து இன்னைக்கு பண்ணிட்டால. நீங்க அவரை என்ன வன்மத்துல திமுக நீங்க எங்களுக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும், மோடிக்கு தெரியும் சிவகார்த்திகேயன் யாருன்னு. இதுக்கு மேல சொல்லலாம். ஓகே, மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு, சங்கி குழுவோடு பராசக்தி குழு ஜனநாயகன் பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸை சார்ந்த மாணிக்கம் 3வது முறையே மோடி பிரதமராக வந்திருக்காரு, 4வது முறையும் மோடி பிரதமராக வருவார். நீ சங்கின்னு சொல்லு, என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. நாங்க எதிர்பார்க்கிறோம், ஸ்டாலின் உன்னை கலத்தி விட்டுட்டாருன்னா நீ தெருவும் தண்ணி ஆயிடுவேன், 4% ஓட்டுக்கு போயிருவேன், ஜோதிமணி 3% ஓட்டுக்கு போயிருவேன். அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி 2029 வராதான்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீ சொல்லிக்க சங்கின்னு சொல்லிப்பிக்க. ஆமா, நான் RSS பின்னணியில வந்தவன் தான், RSS என் சமுதாயத்துக்கு
ப்ரொடெக்ஷனாக இருந்த இயக்கம் தான். ஆர்எஸ்எஸ்ஸால் நாங்கள் பெருமிதம், தன்னம்பிக்கை, தலைநிறைவு எல்லாம் பெற்றவங்க தான். சங்கின்னு சொல்கிறதால எனக்கு பெருமை தான். நான் தமிழ் சங்கி தான். அட போப்பா, நீ ஸ்டாலின் கலத்தி விட்டா 4% கூட வாங்க மாட்டப்பா. ஸ்டாலின் கலத்தி விட்டானு சார். ராகுல் காந்தி தான் ட்வீட் போட்டு விஜய்க்கு சமிக்கைகள்லாம் சொல்லிட்டாரு. விஜய் பேரையே ராகுல் காந்தி சொல்லலையே, ஜனநாயகத்தை தானே சொல்றாரு. சொன்னா ஸ்டாலின் கலத்தி விட்டுருவாரோன்னு ராகுல் பயந்துட்டாருங்க. சொல்லு, நீ போ, நாங்கள் வரவேற்கிறோம். ஓகே சார், 26ஆம் தேதி பாரத ரத்னா விருது வந்து தரதா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து முக்கியமாக எடப்பாடி பழனிசாமியோட கோரிக்கையை ஏற்று முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது தரதாக டெல்லி வட்டாரங்களில் செய்திகளை பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் பாரத ரத்னாவுக்கு தகுதியானவர் தான், வரவேற்கத்தக்கது தான். இந்துக்கள் இந்த தாளிங்க நாடாருக்கும் இந்த ஆண்டு இல்லைனாலும் அடுத்த ஆண்டு அதை கொடுக்கணுங்கிற கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஓகே, இதனால வந்து என்டிஏ அலையன்ஸு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு என்டிஏ தரப்பில் பேசப்படுது. அது வரட்டு பார்ப்போம். ஓகே சார், இப்போ டிடிவி அவர்களுமே வந்து கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த அழுத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்டிஏவில் விரைவில் சேருவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? என்டிஏவில் சேரலாம். என்டிஏவும் அவருக்கு ஒரு ஆப்ஷன் தான். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நீங்கள் மட்டும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.